நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கேப்சூல் ட்ரைனிங் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெனுவோன்னு சொல்லக்கூடியது. செல் வைட்டலைசேஷனுக்காக சொல்லலாம், ரெஜுனேஷனுக்காக சொல்லலாம். நிறைய அதர் ஃபேக்டர்ஸ் தான் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. எதுக்காக நான் ரெனுவோ எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த்தும் முக்கியம், அதே சமயம் உங்களோட பாடியில இருக்கக்கூடிய மற்ற செல்ஸ்மே வந்து எப்பவுமே ஏஜிங் ஆகிறத நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பர்த்னு ஒண்ணு இருந்தா டெத்னு ஒண்ணு இருக்கும். கண்டினியூஸ்லி ஏஜிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் போகும். ஸோ ஏஜிங் ப்ராசஸ் நடக்கும்போது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்லோட மைட்டோகாண்ட்ரியல் ஆக்டிவிட்டி அப்படின்றது மாடிஃபை ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ ஜென்ரலாவே வந்து சொல்லணும், எந்த அளவுக்கு உங்களோட ஹார்ட் கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இல்லைன்னா ஹார்ட் பீட்னு சொல்றது, இதை வச்சுதான் நம்மளோட ஏஜிங் ப்ராசஸ்னே சொல்லலாம். நம்மளோட ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டா இருக்கட்டும், உங்களோட சரௌண்டிங்ஸா இருக்கட்டும், நீங்க இருக்கிற என்விரான்மெண்டா இருக்கட்டும், இன்னொன்னு உங்களோட ஜெனட்டிக் பாடி பில்டப்பா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஒர்க்னால உங்களோட பாடி காம்போசிஷன் கம்ப்ளீட்டா மாறி இருக்கலாம். இது எல்லாமே வந்து இட் வில் பி ஸ்டார்டட் டு ஆல்டர். இது எல்லாமே நம்மளோட நேச்சுரல் மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் சேம் லைக் தட் உங்களோட செல் ஃபங்க்ஷன் நேச்சுரலா பாடியில இருக்கிற ஆர்கன் செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸுமே அஃபெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ மேக்சிமம் பேக்ட் ஐட்டம் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பாடியில நிறைய மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அது ஒன் பை ஒன் ஒவ்வொன்னா பாடியில வந்து ஆட் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இட் மே பி கம் எனிவே. எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்னா வந்து இட் சுட் பி கம்மிங் ஃப்ரம் பர்சனலா தான் இருக்கணும், இல்லைன்னா வந்து ஒர்க் நேச்சர்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில விஷயத்த அவங்களால மாத்திக்கவே முடியல, இல்லைன்னா அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்னாலயோ இல்லைன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்னாலயோ கூட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி இட் வில் பி டேமேஜிங் அ செல் மெட்டபாலிக் ப்ராசஸ். அது பாடியில இருக்க எந்த லைவ்லி செல்லா இருந்தாலுமே அது கம்ப்ளீட்லி டேமேஜ் பண்ணும். அது அவங்க இம்யூன் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும், பாடியோட ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக்கும், ஏஜிங்கை ரொம்ப ஃபாஸ்டாவே கொண்டு வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சீக்கிரமா கிரே ஹேர் வரதா இருக்கட்டும், ரிங்கிள்ஸ் வரதா இருக்கட்டும், செக்ஷுவல் தாட்ஸ் இல்லாம போறதா இருக்கட்டும், மென்டல் ஹெல்த் அதிகமா அஃபெக்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்ப ரெனுவோ எதுக்கு எதுக்கு ஸ்பெசிபிக்கா ரெனுவோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெனுவோல இருக்கக்கூடிய சில இம்யூன் மாடுலேட்டரி சப்ஸ்டன்ஸும் ஸ்பெசிபிக்கா பிரெயின் ஹெல்த்தையும் நம்மளோட செல்லோட மைட்டோகான்ட்ரியல் ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்றதுக்கான சப்ஸ்டன்ஸ் வந்து இதுல அதிகமா ஆட் பண்ணிருக்கு. அப்படி எடுத்துக்கும் போது இது ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும்னு சொல்லலாம். ஓகே, ஏஜிங் ப்ராசஸை டிலே பண்ணும், இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணும், பாடி காம்போசிஷன் எஸ்பெஷலி வந்து தேவையில்லாம ஃபேட் டெபாசிஷனை கம்மி டெபாசிஷன் ஆகிறத அவாய்ட் பண்ணும், இல்லைன்னா வந்து சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இட் வில் பி சப்போர்ட் ஃபார் செக்ஷுவல் அண்ட் மென்டல் பர்ஃபார்மன்ஸ்க்குமே இது சப்போர்ட் பண்ணக்கூடியது. இப்ப ரெனுவோ அப்படின்னு சொல்லும் போது ரெனுவல் ஆட் பண்ணிருக்க மேக்ஸிமம் இன்கிரியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடாப்டோஜெனிக் ஃபார்ம்லான்னு சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரலாவே உங்க செல்லோட என்ன ஒரு மாதிரி மெட்டபாலிசம் நடந்துகிட்டு இருக்கோ அந்த மெட்டபாலிக் ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணி அது கூடவே ஒர்க் பண்ற சப்ஸ்டன்ஸ். இது போய் தனியா இது ஒண்டர் பண்ணாது, பட் இட் வில் சப்போர்ட் அண்ட் என்ஹான்ஸ் ஆல்ரெடி வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுக்கறதுக்கும் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்ப என்னன்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக் யூஸ்ஃபுல் யூத்தா இருக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை கொடுக்கறதுக்கு we need ரெனுவோ. அப்ப இது யாருக்கெல்லாம் கண்டிப்பா தேவைன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அன்ஹெல்தி டயட் ஃபாலோ பண்றாங்க, டூ மச் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்றாங்க, எவ்வளவு எக்ஸசைஸே பண்றது கிடையாது, ஆக்சிஜன் இன்டேக்கே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ஜென்ரலி தே ஹாவ் மோர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஸ்ட்ரெஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ரெனுவோ எதுக்காக ஃபார்முலேட் பண்ணிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் சப்போர்ட் ஃபார் உங்களோட மென்டல் எபிலிட்டி, மென்டல் கெப்பாசிட்டி வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு, ஃபோக்கஸ்ட் அதிகமாக்குறதுக்கு, ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி இருக்குன்னா உங்க பாடி அதை ரெக்கவரிக்கு கொண்டு வரதுக்கு, ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகிறதுக்கு, டு இம்ப்ரூவ் செக்ஷுவல் தாட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மெயின்டைன் எனர்ஜி ஓவரால். சிலலாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆக்டிவா இருப்பாங்க, ஆஃப்டர் ஒரு 10 o'clock ஆனாலே அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து அப்படியே கம்மியாயிடும், ஸ்டக்கிஷ் ஆன மாதிரி இருக்கும், சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட மூட்ஸ் அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு அண்ட் ஓவரால் மெட்டபாலிசத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்குமே ரெனுவோ சப்போர்ட் பண்ணும். இதுல ஆட் பண்ணிருக்க ஒன் ஆஃப் த அடாப்டோஜென்ஸ் சொல்லக்கூடியது வந்து மெயினா அஸ்வகந்தா. அஸ்வகந்தான்றது வந்து ட்ரெடிஷனல் மெடிசன் எல்லாத்துலயுமே வந்து ஏ டு Z நிறைய இதுக்கு மெடிசன் யூஸ் பண்ணுவோம், எஸ்பெஷலி மென்டல் ஹெல்த்துக்கு அண்ட் நம்மளோட நார்மல் செல்லோட மைட்டோகான்ட்ரியல், அதாவது பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், செல்லோட மெயின் ஏரியா, செல்லோட ஹார்ட்னு சொல்லலாம், அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் நமக்கு அஸ்வகந்தா நிறையவே சப்போர்ட் பண்ணும். ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கு, ஆன்சைட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு, எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கு, ஃப்ரீக்வெண்டா டயர்ட் ஆயிடும்னா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கும், ஃபோக்கஸ்டா இல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் ஜென்ரலா ஹார்மோனல் இஷ்யூஸ் ஏதாவது கேட்டகரினால இன்ஃபர்டிலிட்டி இருக்கு,
இல்ல அவங்களோட ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் தாட்ஸ் கம்மியா இருக்குன்னா அதை என்ஹான்ஸ் பண்றதுக்குமே அஸ்வகந்தா சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் அஸ்வகந்தா அப்படின்றது வந்து A to Z இது கம்ப்ளீட்லி வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி. அப்படின்னா நேச்சுரலா செல்லுல எந்த மாதிரி எல்லாம் வந்து செல் சேதமடைகிறதுக்கான கெமிக்கல் ப்ரிப்பரேஷன் நடக்குதோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான சப்போர்ட் வந்து அஸ்வகந்தாட்ட உண்டு. அது மூலமா தான் இது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி கோக்ரூன்னு சொல்லக்கூடியது, கோக்ரூ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெயின் ஆக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். பட் அது இல்லாம நம்ம பிரெயினுக்கும் பாடிக்கும் இருக்கிற ஹார்மோனல் கனெக்டிவிட்டியை ஸ்ட்ராங் பண்றது மூலமா மசில் அண்ட் செக்ஷுவல் ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், இல்ல ரெக்கவரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இட் வில் ஹெல்ப் டு மெயின்டைன் த சேம் லெவல் ஆஃப் எனர்ஜி லெவல் ஃபார் ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம். அதுக்குமே இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் குட்கின்னு சொல்லக்கூடியது, இது வந்து நேச்சுரலாவே நம்ம பாடி வந்து ஒரு டீடாக்சிபிகேஷன் பண்றதுக்கான எஃபெக்ட். ஏன்னா லிவர் தான் எல்லாத்தோட மெயின் மெட்டபாலிக் ஏரியான்னு சொல்லியாச்சு. அது ஏதாச்சும் ஒரு வகையில சப்ரஸ் ஆயிருந்தாலோ இல்ல அது ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகலாலோ நம்மளோட ஓவரால் பாடியுமே கொஞ்சம் எனர்ஜி லேக்கா தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ அதனால லிவரை கிளென்ஸ் பண்ணி இட் வில் நம்மளோட நேச்சுரல் ப்ரொடெக்டிவ்க்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட் அதிகமாக்கி கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்டாவும் வேலை பார்க்கும், ஆன்டி மைக்ரோபியல், அதே மாதிரி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, தேவையில்லாம நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்களை கண்ட்ரோல்குள்ளார வைக்கிறதுக்குமே இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது வந்து எல்லாமே சொல்ல ஆன்டி மைக்ரோபியல் சொல்லலாம், அதாவது ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் பிளாக் பெப்பர்னு சொல்லக்கூடியது, ஜென்ரலாவே பிளாக் பெப்பர் வந்து ஒரு மெட்டபாலிக் பூஸ்டர்னு சொல்லலாம். பிளாக் பெப்பர் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல உங்க பாடியில வந்து ஹீட் ஜெனரேஷன் ஆகுற அளவுக்கு இது வந்து பெப்பரின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு கெமிக்கல் உண்டு. ஸோ இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரோலும் பண்ணும், நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் ஹெல்த்தையும் ரெகுலேட் பண்ணும், நம்மளோட செல்லுக்குள்ளார நடக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியுமே ரெகுலேட் பண்ணும், தேவையில்லாம நடக்கிற இன்ஃபிளமேஷன்ஸையுமே இது கண்ட்ரோல் பண்ணும். அது மூலமா இதுவுமே பிரெயின் ஹெல்த் வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணும் சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் கிரீன் டீ. கிரீன் டீ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து EGCGன்னு ஒரு கெமிக்கல் உண்டு, எபிகேலக்டோ கேட்டகின்ஸ் சொல்லுவோம். அந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பாடியில நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுமோ அதே மாதிரி தேவையில்லாம நடக்கக்கூடிய கெமிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி டீடாக்சிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது மூலமா இதுவுமே நம்மளோட ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும். இன்னொன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நிறைய ஸ்டடீஸ்ல வந்து இது தேவையில்லாம டெபாசிட் ஆகிற ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணும், ஃபேட் தேவையில்லாம ஆக்சிடைஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணணும் இருக்கு. இன்னொன்னு நம்மளோட ஹார்மோன்ஸையுமே இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கிரேப்ஸ் சொல்லக்கூடியது. ரெட் கிரேப்ஸும் சரி அதுல இருக்கக்கூடிய சீட்மே சரி, இட் இஸ் எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் சில ஃபைட்டோ கெமிக்கல். அதுலயும் குறிப்பா ரிசர்வேட்ரால்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் எல்லாமே வந்து நம்ம பிரெயினுக்கும் சரி பிரெயின் செல்க்குமே அதிகமா தேவைப்படக்கூடியது. ஸோ இதுவுமே நம்மளோட ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், எஸ்பெஷலி பிரெயினுக்கும் பாடிக்கும் இருக்க கனெக்டிவிட்டிக்கான ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே. அண்ட் மோர் ஓவர் இதுவுமே பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்டா ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. நேச்சுரல் விட்டமின் சியோட ஹை அமௌண்ட் ஆஃப் 50 டைம்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் விட்டமின் சி வந்து ரெட் கிரேப்ஸ்ல உண்டு. ஸோ ரெட் கிரேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆந்தோசைனட்டும் அதிகம், அதே மாதிரி அதர் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் மெட்டீரியலுமே இதுல அதிகம்னு சொல்லலாம். அண்ட் அடிஷனலி ஆட் பண்ணிருக்கிறது நம்மளோட டிரான்ஸ்ஃபேக்டர் ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா. இது நம்மளோட ஸ்பெசிபிக் செல்ஸ்க்கு வந்து எப்படி வந்து இம்யூன் நாலேஜ் கொடுக்கணும், எது த்ரெட்டனிங் மெட்டீரியல், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் அது எப்படி நான் வந்து மெமரியில வச்சு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ்மே கொடுத்து செல்லை வந்து கம்ப்ளீட்லி என்ஹான்ஸ் பண்றதுக்கு, எஸ்பெஷலி நம்மளோட வாரியர் செல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பூஸ்ட் அப் பண்ணும். ஸோ இம்யூன் சிஸ்டத்துக்கு கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடியது. நம்மளோட ரெனுவோ பத்தின டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பப்ளிஷ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி என்ன மாதிரி சப்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர்னு ஒண்ணு உண்டு. டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செல் நார்மலா இருக்கு, ஓகே, அந்த செல்லு அது ஒரு 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 நார்மல் ஷேப்ல தான் இருக்கணும். அதோட ஷேப் மாறினாலோ இதோட வாழ்நாள் முடிஞ்சாலோ அது அந்த செல் வந்து அங்க இருந்து எரோட் ஆயிட்டு இட் ஹாவ் டு பி ப்ரொடியூஸ், ஒரு புது செல்லை உற்பத்தி பண்ணிட்டு அந்த செல் அங்க இருந்து போயிடணும். பட் ஒருவேளை அந்த செல் அங்க இருந்து போகல, தானாவே இன்னும் அதிகமா க்ரோ ஆகுது, அதோட வாழ்நாளும் முடிஞ்சது அங்கேயே ஸ்டே ஆகுது அப்படின்னா அந்த செல்லை வந்து கில் பண்ணணும், இல்லைன்னா அந்த செல் அங்க இருந்து தேவையில்லைன்னா அதை அங்க இருந்து ரிமூவ் பண்ணணும். அதை பண்றதுக்குன்னே சில சிஸ்டம் நம்ம பாடியில உண்டு. ஸோ ரெனுவோ அந்த டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டருக்கான ஆல்பா மெட்டீரியல் மார்க்கர்ஸ் வந்து நல்லாவே மாடிஃபை பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டியும் அதிகமாக்குறது. எஸ்பெஷலி யாரெல்லாம் அதிகமா சுகர் பேக்ட் ஐட்டம் எடுக்கிறாங்களோ, ரீஃபைண்ட் ஐட்டம்ஸ் எடுக்கிறாங்களோ, டைரக்டாவே ஒயிட் சுகர்ஸ் அதிகமா எடுக்கிறாங்களோ, டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏல மியூட்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம், செல்லோட ஒரிஜினல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸுமே அதிகம்.
அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட செல் ப்ரொடெக்ஷன் கெப்பாசிட்டியை மாடிஃபை பண்ணுது. ஸோ ரெனுவோ அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல்குள்ளார வச்சு செல் ப்ரொடெக்ஷன் அதிகமாக்குது. ஸோ அதனாலதான் டீடாக்சிஃபைங் ஃபங்க்ஷனை அப்ராக்சிமேட்லி இது வந்து ஒரு 43% இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. அதே மாதிரி டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டருக்கான மார்க்கர்ஸோட ரெஸ்பான்சஸ் வந்து நிறையவே மாடிஃபை பண்ணிருக்கு. டேமேஜ்ல இருந்து ஆல்மோஸ்ட் 64% வரைக்கும் கம்மி பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம நடக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் டேமேஜ், அதாவது வேதியியல் பொருள் மாற்றத்தினால வரக்கூடிய தேவையில்லாத கெமிக்கல்ஸை கம்மி பண்ணிருக்கு. இது எல்லாமே நம்மளோட பப்ளிஷ்ல வந்து ரிலீஸ் ஆனது. அப்போ ஃபோர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி எடுத்துக்கணும், எந்த டைம் எடுத்துக்கிறது அட்வைசபிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறது அட்வைசபிள். அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா எனி டைம் அட்வைசபிள், பட் மோஸ்ட்லி எடுத்துக்கிறது மார்னிங் டைம்ல எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. அதுவும் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கிறது ரொம்ப அட்வைசபிள். ஸோ மினிமம் 240 to 250 ml வாட்டரோட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நம்மளோட ரெனுவோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே.